அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கென கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் CMS என்ற போர்ட்டலில் வழங்கப்பட்டுள்ள கோர்சுகளை எவ்வாறு காண்பது என்பதனை இந்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக EMIS வலைத்தளத்தில் தன்னுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை இன்புட் செய்து லாகின் செய்யவும். EMIS ஐடி மற்றும் பாஸ்வேர்டை இன்புட் செய்து உள்ளே நுழைந்த பின் வலதுபுறம் மேல்புறத்தில் உள்ள உங்களுடைய பெயர் மற்றும் லாகின் ஐடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு கிளிக் செய்த பின் கோ டு CMS என்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்த பின் ஹோம், டேஷ்போர்ட் அண்ட் மை கோர்சஸ் அப்படி என்று 3 ஐக்கான்கள் இருக்கும். அதில் நாம் மை கோர்சஸ் என்ற ஐக்கானை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது ஹைடெக் லேப் எவ்வாறு ஆப்ரேட் செய்வது என்பதும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எவ்வாறு ஆப்ரேட் செய்வது என்பதற்கான 2 வீடியோக்கள் இந்த CMS போர்ட்டலில் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு இப்ப ஹைடெக் லேபினுடைய ஆபரேஷன் எப்படி செய்வது என்ற வீடியோவை காண வேண்டும் என்றால் ஹைடெக் லேப் வீடியோவை கிளிக் செய்த பின் ஹைடெக் லேப் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ என்ற ஒரு பாப்அப் வரும். இதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்த பின் வீடியோவும் அதற்கு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் என்ற ஒரு குவிஸும் இருக்கும். கிளிக் செய்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் உள்நுழைந்தவுடன் 10 எண்ணிக்கையில் டேபிள், 20 எண்ணிக்கையில் நாற்காலி ஐக்கானை கிளிக் செய்து அதன் கீழ் வரும் வினாக்களுக்கு பதிலளித்து சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இதே போன்று ஸ்மார்ட் போர்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் வீடியோவை பார்க்க வேண்டும் என்றால் மீண்டும் மை கோர்சஸ் என்ற ஐக்கானை கிளிக் செய்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற வீடியோ கிளிக் செய்தால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ ஐக்கான் வரும். இதை கிளிக் செய்து இதில் உள்ள வீடியோவை பார்த்துவிட்டு அதன் கீழ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் என்று வரும், அதை நாம் கிளிக் செய்து குவிஸுக்கான ஆன்சரை வழங்கிவிட்டு சப்மிட் த ஆன்சரை கிளிக் செய்ய வேண்டும். இதே போன்று பின்வரும் காலங்களில் மை கோர்ஸுகளில் அப்லோட் செய்யப்படும் வீடியோக்களை இதே வழிமுறையை பயன்படுத்தி தங்களுக்கென வழங்கப்பட்டுள்ள கோர்ஸுகளை அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் பெருமக்களும் பார்த்துவிட்டு அதற்கான குவிஸுகளை தவறாது ஆன்சர் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி.